பொது நிறுவனங்கள் குழு இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்திற்கு வந்து ஈரோடு நகரத்திலே செயல்பட்டு வருகிற போக்குவரத்து கழகத்தினுடைய பணிமனையை இப்பொழுது பார்வையிட்டோம். இந்த போக்குவரத்து கழகத்தில் அதிகப்படியான எண்ணிக்கையிலே பேருந்துகள் இங்கே இயக்கப்பட்டு வருகிற காரணத்தினாலே அதன் மூலம் ஏற்படுகிற கழிவுகள் இங்கே சுத்தப்படுத்தி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அவர்களுடைய அந்த நார்ம்ஸ் படி இங்கே அது சுத்திகரிக்கப்படுகிறதா என்பதை இங்கே நாங்கள் குழு உறுப்பினர்கள் இதை ஆய்வு செய்தோம். உங்களுக்கே தெரியும், இப்பொழுது இருக்கிற நிலைமையிலே போக்குவரத்து கழகங்கள் குறிப்பாக நட்டத்திலே இயங்கி வருவது நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதற்கு காரணம், இது ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு கழகமாக இல்லை, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கழகமாக இருப்பதாலே அதிக லாபத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுப்பது அல்லது போக்குவரத்து வசதியே இல்லாத குக்கிராமங்களுக்கு நகர பேருந்துகளை இயக்குவது, இது போன்ற காரணங்களாலே அதிக வசூலை எதிர்பார்க்காத வழித்தடங்களில் கூட பேருந்துகள் இயக்கப்படுகிறது, நகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதனால் அதிகமாக லாபம் ஈட்ட முடியாத நிலையிலே நம்முடைய போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகள் இன்றைக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. அதுபோல் நம்முடைய இந்த துறையிலே பணியாற்றுகிற தொழிலாளர்கள் நீங்கள் சொல்வதை போல தற்காலிக தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்று சொல்லுகிறீர்கள். படிப்படியாக அந்த தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக படிப்படியாக அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் எத்தனை ஆண்டுகள் அவர்கள் பணிபுரிந்திருக்கார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு படிப்படியாக, அதாவது ஃபேஸ்டு மேனரில் அவங்க அந்த தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் ஆக்கப்பட்டு வருகிறார்கள். அதுவும் அரசாங்கத்துடைய கவனத்திற்கு இந்த குழு எடுத்து செய்து குறிப்பிட்ட காலம், அதாவது இந்த லேபர் கோர்ட்டிலே கூட சில வழக்குகள் இருந்து அவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பெற்றிருக்கிறார்கள். எனவே நிதி நிலைமைக்கு ஏற்ப அவர்கள் படிப்படியாக நிச்சயமாக இந்த தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரமாக்கப்படுவார்கள். எனவே அவர்களுக்கு தொடர்ந்து வேலையும் கொடுத்து வருகிறார்கள். எனவே அந்த வகையிலே அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அல்லது வேலை உறுதி செய்யப்படும். எனவே அந்த வகையிலே அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு தற்காலிக பணியாளர்களாக குறைந்த சம்பளத்திலே அவர்கள் பணியாற்றி வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் பணியாற்றினால் நிச்சயமாக நிரந்தரமாக்கப்படுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அது குறித்து குழுவும் அரசுக்கு நிச்சயமாக பரிந்துரை செய்யும். அது ஒரு குற்றச்சாட்டாக நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லை, சொல்றதுக்கு இல்லைங்க. அதாவது தனியார் பேருந்துகள், அதுக்கு ஆர்டிஏன்னு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு அமைப்பு இருக்கிறது. அவங்க தான் அந்த டைமிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி டைமிங்ஸ் வரும்போது அதிக பேருந்துகள் இயக்கப்படுவதால் ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் இந்த இடைவெளிக்குள் அதிக பஸ்கள் போவதாலே அது போன்ற வசூல் குறைபாடு ஏற்படுகிறது. கட்சியதில்லை சார். அப்படியே கொஞ்சம் சார் கொஞ்சம் காட்டுங்க சார். இது என்னென்ன இது பண்ணுறீங்க? சுத்தப்படுத்துறது, சுத்திகரிக்கிறதுக்கு எப்படி என்ன மாதிரி ஆயில் போட்டாங்க சார். அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க சார். கிரவுண்ட் வாட்டர் மாதிரி உப்பு வாய்ப்பு இல்லை சார். இந்த ஆயில கூட வேற ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி
எவ்வளோ வருஷம் எவ்வளோ இப்போ இல்லை மோசமான நிலையில் இருக்குது. எத்தனை ஆண்டு கால பஸ்ஸுக்கு 6 இயர்ஸ், அதாவது இயர் இருந்தால் 6 இயர்ஸ் இல்லைன்னா 7 lakhs கிலோமீட்டர் அப்படி